நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இந்த மார்கழி மாதம் 4ஆம் தேதி டிசம்பர் 20ஆம் தேதி மகா சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. அதை ரொம்ப துல்லியமாக கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதே நாளில் மேசராசியில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலம் அடைகிறாரு. அதாவது சனி பகவான் தன்னோட இன்னொரு சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று அமர போகிற அதே நாளில் குரு பகவான் செவ்வாயோட வீட்டில் மேசராசியில் பலம் அடைய போகிறாரு. அப்போ சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறத பல ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சேர்ந்துக்கிட்டு கொடுப்பாரு. சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அப்படிங்கிறத குரு பகவான் ஓரளவுக்கு தடுக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறதும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே நற்பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட குரு பகவான் மார்கழி 4ஆம் தேதி மேசராசியில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலமடைய போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையா சிம்மராசியவும் 7ஆம் பார்வையா சுக்கிரனோட வீடான துளாராசியவும் 9ஆம் பார்வையா தன்னோட சொந்த வீடான தனுசு ராசியவும் பார்க்க போறாரு. இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி, இந்த குரு பகவானோட பார்வைக்கு உண்டான பலம், இது எல்லாம் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள்ல இருந்து காப்பாற்றி அருள போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே இப்போ எல்லா இடத்துலையுமே ஜோதியம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்கிருச்சு, 7.5 வருஷம் சனி உங்களை ஆட்டி படைக்க போகுது அப்படின்னு ஒரு தரப்பு உங்களை உச்சபட்சமாக பயமுறுத்தி விட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 7.5 சனி உங்களுக்கு எதுவும் பண்ணாது, சனி தான் உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு அதிபதி, அதனால் பெருசாக எதுவும் கெடுதல்லாம் கொடுக்க மாட்டார், பயப்பட வேண்டாம். அதோட 2வது சுற்றுனா பொங்கு சனி தான் நல்லாயிருக்கும் 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஆறுதல் வார்த்தை அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன தான் உண்மையிலேயே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். ஏன்னா இப்போ குரு பகவான் உங்களோட ராசிக்கு அதிபதி, ராசிக்கு மட்டும் அதிபதி இல்லை, உங்களோட ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ ராசிக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் பலமடைகிறாரு அப்படிங்கிறது சந்தோஷம்தான். ஏன்னா விரயசனி அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்குது. 7.5 சனியில் முதல் பாகம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. அப்போ விரய செலவு அப்படிங்கிறது கண்ணா முன்னான்னு வரும், அதில் எந்த மாற்றமெல்லாம் கிடையாது. சனி பகவான் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு அதிபதி, லாபஸ்தானத்துக்கு அதிபதி, அதனால் அப்படிலாம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம், சனி ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு அதிபதி, லாபஸ்தானத்துக்கு அதிபதி, அதனால் அப்படிலாம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறான தகவல் தான். விரயஸ்தானத்தில் சனி வரும்போது நம்ம கையில் காசு 10 காசு நிற்காது, அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. அதான் அவங்கவுங்களுக்கு தக்கன தான் கடன் வரும். இப்போ சாதாரணமாக 10,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு 10,000 செலவாகி போயிடும். மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா 2,000 3,000 கடனில் தான் இருக்கும். அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி கடனை கட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுமாரி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கு 20,000 30,000 எக்ஸ்ட்ரா செலவு அப்படிங்கிறது ஆகும். பெரிய அளவில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படியே உட்காந்து போயிடும். நம்ம செலவு பண்ணியே பழகியிருப்போம், 10 பேருக்கு கொடுத்து பழகியிருப்போம், இப்போ கையில் காசு இருக்காது, வேறு வழி இல்லை, அப்போ நம்ம கடன் வாங்கி தான் பழப்பு ஓட்டுற மாதிரி இருக்கும். 7.5 சனி காலகட்டத்தில் இந்த விரயசனி அப்படிங்கிறது கடன் கொடுக்காமல் இருக்கவே இருக்காது. ஆனால் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒரு நன்மை அப்படிங்கிறது இருக்குது. ஏப்ரல் மாதம் 2024 வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ராசி அதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் இப்போ பலம் அடைஞ்சிருக்காரு. தனஸ்தானத்தில் குரு பலம் அடைஞ்சிருக்காருன்னா காசு கொடுக்குற இடத்துல பலம் அடைஞ்சிருக்காரு. அப்போ தொழிலுக்கு அதிபதியும் அவர் தான், ராசிக்கு அதிபதியும் அவர் தான். அப்படிங்கும்போது சனி என்ன தான் செலவு கொடுத்தாலும் அதை விட 10 ரூபா காசு கூட கொடுத்துருவார் குரு. வர்ற செலவை நம்ம சரி கட்டிட முடியும். திடீர்னு ஒரு லட்சம் வேணும், 50,000 வேணும் அப்படின்னாலும் கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க, நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கலாம், அப்புறம் பின்னால் காசு இருக்கிறப்ப கொடுத்துக்கலாம். அந்தளவுக்கு உதவிக்கும் ஆளுங்க இருப்பாங்க, அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ ஏப்ரல் மாதம் வரைக்கும் தனஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் குடும்ப உறுப்பினர்களில் இன்னொருத்தருக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ கணவன் மனைவி இருக்கீங்க, மனைவி படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகல, அவங்களுக்கு ஒரு முயற்சி செய்வோம் அப்படின்னா இப்போ ஒரு உதிரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சிங்கன்னா வேலை கிடைக்கும். அப்போ விரயசனியை எதிர்கொள்கிறதுக்கு அது ஒரு எளிமையாக இருக்கும். 2 பேர் சம்பாதிக்கிறோம், பரவாயில்ல, 10,000 வந்த இடத்துல இப்போ ஒரு 5,000 வருது, அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாரி. அப்போ மனைவிக்கு வேலைக்காக முயற்சி செய்யுங்க. பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலைக்கு முயற்சி செய்யுங்க. இது மாதிரி உதிரி வருமானம் குடும்பத்தில் 1க்கு மேற்பட்டவர்கள் கையில் வருமானம் போகும்போது விரயசனி காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் எளிதாக கடந்துடலாம். அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறதுக்கு தனி பலன் அப்படிங்கிறது இருக்குது. குரு பகவான் எங்கெங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 6 8 10 இந்த 3 வீட்டை பார்க்குறாரு. இப்போ 6வது வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கும்போது கடன் பிரச்சனை இருக்காது, பயப்பட வேண்டியதில்லை, பெருசாக கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறதும் வராது.
ஏதோ 10 ரூபா சம்பாதிச்ச காலகட்டத்தில் 10 ரூபா செலவு பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தால் இப்போ 5 ரூபா செலவு சம்பாதிக்கிறோம் அப்படின்னாலும் அந்த 5 ரூபா உள்ளே செலவை சுருக்கிடுவீங்க. அந்தளவுக்கு உங்களை சிக்கனவாளி ஆக்கி விடுவார். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்காது. மருத்துவ செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் பெருசாக இருக்காது. ஏன்னா ருணரோக சத்துருஸ்தானத்தில் அவரோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது. அப்போ எதிராளிகள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே நம்மக்கிட்ட வராமல் பாலிசாக போயிடுவாங்க. பெருசாக பிரச்சனை எதுவும் நம்மளை நோக்கி வராது. அதுமாதிரி 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், அதில் குரு பார்வை விழுவுது அப்படிங்கும்போது கொஞ்சம் ஏழரசனை பற்றின அச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஏப்ரல் வரைக்கும் குரு உங்களுக்கு கொடுக்குற இடத்துல இருக்கார். 8வது வீட்டையும் பார்க்குறாருங்கிறப்ப என்னமோ ஏழரைன்னா அப்படி இப்படின்னு பயமுறுத்தி விட்டாங்க, இப்போ தான் ஆனால் கொஞ்சம் என்னமோ நல்லா இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். இந்த ஏழரசனி வந்த பிறகு சில விஷயங்களில் நன்மைகள் கிடைச்சி உங்களுக்கு அந்த மனமாற்றத்தை கொடுக்கும். பரவாயில்ல, ஏழரசனி நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாரி. அதோடு பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு தொழில் ஸ்தானம், அவரோட சொந்த வீட்டையே குரு பார்க்குறாரு. அப்போ சொந்த வீட்டை குரு பார்க்குறாரு, தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இப்போ வேலையை விட்டுட்டு நிறைய மீனராசிக்காரர்கள் சொந்த தொழில் தொடங்குவீங்க. சுயஜாதகத்தை பார்த்து முடிவு எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா சுயஜாதக பலன் தசாபுத்தி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அப்போ இந்த சூழல் அப்படிங்கிறது சரிப்போ வேலையை விட்டுருவோம் போ அப்படிங்கிற மாதிரி, வேலையில் ஏதாவது பிரச்சனை வரும், இல்லை வேலையில் ஏதாவது ஒரு சூழலில் வேலையை விட்டுடலாம், வயசாகிடுச்சு, எத்தனை நாளைக்கு இன்னொருத்தனுக்கு ஊழியம் அடிக்கிறது, நம்ம ஒரு தொழில் தொடங்குவோம் அப்படிங்கிற மாதிரி முதலாளியை காட்டுவார். இந்த முதலாளியாகி அப்படியே காலத்தை ஓட்டக்கூடிய ஒரு சூழல், தொழில் வளர்ச்சிங்கிறது நல்லாயிருக்கும். இது எல்லாம் எப்போ சரியாகாமல் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2024க்கு மேலே குரு கொடுக்குற இடத்துலேருந்து கிளம்பி 3வது வீட்டுக்கு போடுவார். அது வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அதுக்கு மேலே கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு அப்படிங்கிறது ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஏழரை சனி, சனி கெடுக்கிறத குரு தடுக்கிறாரு. சனி கொடுக்கறத தடுக்கலை, கெடுக்கிறத தடுக்கிறாரு. அப்போ ராசிக்கு அதிபதியாகவே குரு இருக்கிறதால சனியோட கெடுபலன்கள் அப்படிங்கிறத 100க்கு 100% குருவால் தடுத்துட முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ஏதோ 100க்கு 50 பாயிண்ட் தடுத்துருவார். மீதி 50 நம்மளே சமாளிச்சுக்குவோம். இயல்பாக இருக்கிறது தானே, ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி நாமளே சமாளிச்சிருவோம். அப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உரிய பரிகாரம் அப்படிங்கிறதையும் நீங்கள் செஞ்சுக்கணும். ஏன்னா ராசியிலேயே ராகு இருக்கார், சர்ப்பதோஷத்தோட பிடியில் இருக்கீங்க. ராசிக்கு 7வது வீட்டில் கேது இருக்கார். குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவு வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நகை நட்டு ஏலம் போகிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்குங்கிறதால அதிகபட்சமாக வீட்டில் சண்டை நடக்கும். அப்போ நாம் விட்டு கொடுத்து போகணும். முடிஞ்சவங்க ஒரு வெளியூரில் வேலை கிடைக்குது, வெளிநாட்டில் வேலை கிடைக்குதுன்னா பிரிஞ்சு போயிடலாம், தப்பு கிடையாது. இந்த தற்காலிக பிரிவு பணி சம்பந்தமாக நடக்கும்போது ஒரு அந்யோன்யத்தை பெருக்கும். அது எங்கே இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருக்கலாம், பக்கத்தில் இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத விட அப்படிங்கிற மாதிரி. வெளியில் வேலைக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா கிளம்பி போயிடுங்க, தப்பு இல்லை. அதோட சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றுங்க, அனுமன் வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தால் தீபம் ஏற்றுங்க. குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் உதவி செஞ்சுட்டு வாங்க. இதை செஞ்சாலே இந்த ஏழரை சனி காலகட்டம் அப்படிங்கிறத இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ஓரளவுக்கு தடுத்துரும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.